மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம ஸ்டார் ஸ்டோரியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நம்மள குறை சொல்லதான் நிறைய பேர் இருப்பாங்களே தவிர அந்த குறையை தீர்க்க யாருமே வரமாட்டாங்க. அதுக்கான கதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்றாரு, அவரோட சூப்பரான டிராயிங்கை ரோட்ல வைக்கிறாரு. அது பக்கத்துல ஒரு போர்ட்ல இந்த டிராயிங்ல என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. மறுநாள் காலைல போய் பாக்குறாரு, இவருக்கு ஒரே மூட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நிறைய மிஸ்டேக்ஸை மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இவர் ரொம்ப மூட் ஆஃப் ஆயிட்டாரு. டக்குன்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய் இது மாதிரி நான் நல்லா தான் டிராயிங் வரைஞ்சேன், ஆனா அதுல நிறைய மிஸ்டேக் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு என்ன பண்றாரு, நீ எதுவும் கவலைப்படாத, இந்த டிராயிங்கை பார்த்து HSL ஒரு டிராயிங்கை வரைஞ்சி என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாரு. இவரு என்ன பண்றாரு, அந்த டிராயிங்கை பார்த்து அதுல இருக்கிற மாதிரி HSL ஒரிஜினலா வரைஞ்சி கொடுக்குறாரு. இவர் ஃப்ரெண்டும் என்ன பண்றாரு, அதே ரோட்ல எடுத்துட்டு போய் அந்த போட்டோ வச்சுட்டு இந்த டிராயிங்ல எதனா மிஸ்டேக் இருந்தா நீங்களே சரி பண்ணிடுங்க அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துலேயே பெயிண்ட்டும் பிரஷும் வச்சிடறாரு. மறுநாள் காலைல போய் பாக்குறாங்க ரெண்டு பேரும். பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நேத்து வரைஞ்ச டிராயிங் தானே இன்னைக்கும் வரைஞ்சிருக்கோம், ஆனா யாருமே ஒரு மிஸ்டேக் கூட சொல்லவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப அவர் ஃப்ரெண்டு சொல்றாரு, இந்த பாருப்பா, நம்மள குறை சொல்லதான் நிறைய பேர் இருக்காங்க நாட்டுல, அந்த குறைய சரி செய்ய யாருமே கிடையாது. ஸோ நீ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாம உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு யார் பேச்சும் கேட்காதீங்க, உங்களுக்கு தோன்றத பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு அது நல்லா இருந்தா போதும். இதே மாதிரி ஒரு சூப்பரான கதையில உங்களை சந்திக்கிறேன்னு உங்களுடைய விடைபெறுவது நான் உங்க விஜய் அரவிந்த்.